நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா, ஒரு ஸ்லோ ஜூஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோ ஜூஸரால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இதோட அன்பாக்சிங் வீடியோ என்னன்றதை நம்ம இந்த டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லோ ஜூஸரை நம்ம எதுக்கு வாங்கணுன்றதை நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கம்பெனி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ், அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெஜிடபிள்ஸு இல்லை அந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ரொம்ப இந்த அல்சர்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து ஒரு ஜூஸர் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு கேரட் ஜூஸு, ஒரு பீட்ரூட் ஜூஸு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜூஸ், நார்மலாக ரெகுலராக அந்த ஆப்பிள் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த காய்கறி ஜூஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் ரொம்பவே நல்லது. இந்த வந்து கோகோனட் மில்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம இதில் ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஜூஸ் எல்லாம் நம்ம இதில் ரெடி பண்ண முடியும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தள்ளுவண்டியில் அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேரட் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நார்மலாக ஜூஸ் கடையில் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெகுலர் ஜூஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ரெகுலரான ப்ராடக்டை விட வித்தியாசமான ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியும். அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. ஸோ இந்த ஜூஸை நான் மெயினாக வாங்குறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, இந்த நியூட்ரிஷன் ஃபுட்லாம் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் மெயினாக இதை நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன். இன்னொன்று வந்து இந்த நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன். நான் சைடில் வேணால் வீடியோ ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு வண்டி மட்டும், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வண்டி அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு அந்த ஒரு பாட்டில் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் மேக் பண்ணி ஒரு 30 ரூபா 40 ரூபா சேல் பண்ணுறாங்க. அது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த ப்ராடக்ட் மூலமாக எவ்வளோ விஷயம் பண்ண முடியுமான்னு. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது 12 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க கைஸ். அதான் மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷம், மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதில் இருக்க ஹைலைட்டாக அந்த 12 வருஷம் மோட்டார் வாரண்டி தான். அதேமாதிரி சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில் நிறைய இடத்துல இருக்குது. இல்லை நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கனாலும் கஸ்டமர் கேர் சப்போர்ட் நான் சும்மா நான் டயல் பண்ணி பார்த்தேன், உடனே வந்து சப்போர்ட் இருக்குது. காலையில் 9 AM to 6 PM வரைக்கும் உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு டெமோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு நினைக்கிறனாலும் உங்களுக்கு டெமோ வேணாலும் அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பொருள் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, ஸோ டெமோ இன்ஸ்டாலேஷன் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் மேக் பண்ணி அதிலே அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கொட்டை உள்ள ஒரு சில ஜூஸஸ் இருக்கும், அதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இதில் இன்செர்ட் பண்ணி நீங்கள் ஜூஸ் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த கொட்டை இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இது எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நசுக்காமல் ஸோ சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் எடுத்து கொடுக்குது. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் ஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு மிக்சியில் அடித்து குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இழக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பழத்தை டேரெக்டாக புழிஞ்சால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ரேட்டில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் பேசிக் வேரியண்ட்டாக இருக்குது, ரேட்டிங்கும் அந்தளவுக்கு இல்லை. ஒரு 6.5ல் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதே பிராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கு ஒரு ஜூஸர் கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் மட்டும்தான் ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 12 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாக்ஸ் 1, அதுக்கப்புறம் பாக்ஸ் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு சிலெல்லாம் பிரித்து பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து பாக்ஸ் 1ல் என்ன இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கிங் வந்து ரொம்ப யூனிக்காக தான் வித்தியாசமாக இருக்குங்க, எங்கே ஓப்பனிங்னே தெரியல. இப்போ எந்த பக்கம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் என் கண்ணில் பாடுறது பார்த்தீங்கன்னா 2 ஜார். இது ஜார் தான் நினைக்கிறேன், ஓகேங்களா? இது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் ரீடிங் இருக்கும். ஸோ எத்தனை மீட்டரில் அதை வந்து எவ்வளோ ஜூஸ் கலெக்ட் பண்ணுறோன்ற அந்த ஒரு 400 ml 500 mlனா இதிலே காமிச்சிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னடா இது வித்தியாசமாக இருக்குது.
ஓகே, இது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் மிஷினோட அந்த ஹெட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, செம்ம வெயிட்டாக இருக்குது. இதுவே ஒரு 1 kg வரும் போல். பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த பல்லுலாம் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் உங்களுக்கு ஜூஸ் வந்து கலெக்ட் ஆகி இப்படி வெளியே வரும். ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புழிஞ்சு கொடுக்கும். ஸோ அதேமாதிரி இது நல்லா வெயிட்டாக இருக்குங்க, நல்லா அழுத்தமாக குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெட்டலில் செஞ்சுருப்பாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் 2ல் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஓப்பனிங் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷு, ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறன்ற புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மேனுவல் படம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஜாரோட ஹெட்டு. ஸோ இதுதான் அந்த ஜாரோட ஹெட், இப்படி தான் வைப்பாங்க. ஸோ அடுத்தது ஜார்க்குள்ளே இருக்க அந்த இதுதான் அந்த அந்த ஜூஸை புழிஞ்சு கொடுக்குற அந்த ஃபில்ட்ரு. ஓகேங்களா. இது ரெண்டுமே நான் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இதுதான் மெயின் ஹைலைட். ஸோ என்னடா இது ஜூஸ் கழுவி முடிச்ச பிறகு எப்போ க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்பீங்களே. இது உள்ள ஒரு 3 ப்ரஷ் இருக்கும். ஸோ 3 பக்கமும் ப்ரஷ் இருக்கும். இதை வந்து இப்படி வச்சு இப்படி 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 பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகும். பார்க்கவே ஏதோ காமெடியாக தான் இருக்கும், பட் ஆனால் இதுதான் மெத்தட். ஓகேங்களா, நான் காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த பல். ஓகேங்களா. இதை நம்ம அழுத்தி இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லா உட்காந்துருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணால் கூட போதும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸே கிடையாது, ரொம்ப அழுத்தமாக நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்டோட ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ 8000 பர்ச்சேஸிங்கும் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் மெயினாக நான் இதை வாங்கினதுக்கான ரீசன். அதேமாதிரி 12 வருஷம் வாரண்ட்டி. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ஓகேங்களா. அடுத்து வந்து ஜார் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். ஜார் கிடையாது, இது ஜாரோட ஹெட்டு. இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழு ஆப்பிள் கூட நம்ம இது உள்ள ஈஸியாக போட முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய மவுத் இருக்குங்க. இதில் ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக போகிற அளவுக்கு ஒரு பெரிய மவுத் இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டிலாம் ஃபஸ்ட் கிளாஸ், டாப் கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். அதில் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இதில் நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல போடும்போது எதாவது ஆப்பிள் ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் மேனுவலாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆனால் ரொம்ப அழுத்தம்லாம் கூடாது, நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே ஓடிடும். ஸோ ரொம்ப அழுத்தம் ப்ரெஸ் பண்ணி கூட பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதை நான் வந்து எல்லாமே வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் அன்பாக்சிங் தான். ஓகே, இப்போது மிஷினோட க்ளோஸர் லுக்கு. ஓகேங்களா. நான் இப்போ செட் பண்ணுறது எல்லாமே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக். ஓகேங்களா. இது வந்து பேப்பர்லாம் எடுத்துருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார். ஓகேங்களா. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்களே மேனுவல் கூட திருப்ப முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாரு. ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க அந்த டாட். ஓகேங்களா. நீங்கள் நார்மலாக இந்த ஜாரை இது உள்ளே வச்சாலே நீங்கள் சும்மா இப்படி ரொட்டேட் பண்ணாலே போதும், அதுவே உட்காந்துரும். அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ட முடியாது. அடுத்தது வந்து இதுதான் வைக்கணும். ஸோ இதை வச்சுருங்க. இதை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த இடத்துல கீழே ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் அதை எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்தது இதில் ஒரு ரெட் டாட் இருக்கும். சரிங்களா. அந்த ரெட் டாட்டுக்கு நேராக தான் இதை நம்ம வைக்கணும். ஸோ இதை வச்சிட்டிங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகாது. சரிங்களா. நல்லா ஃபிட் ஆகிடும். இந்த டாட்டும் ஒன்றா இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட்டபிள். ஓகேங்களா. இதை நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உட்காந்துரும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகாது. நான் இப்போ மறுபடியும் பண்ணி வைக்கிறேன். இது எடுத்துகிட்டு மறுபடியும் இப்படி வச்சுட்டு லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணணும். லைட்டாக ரொட்டேட் பண்ணால் இது லாக் ஆகிடும். சரிங்களா. அடுத்தது 3வது விஷயம் இந்த ஹெட்டு. இந்த ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டெட் டாட்டுக்கு நேராக இப்படி வைக்கணும்.
இது வச்சுட்டு க்ளோஸ், இதுலேயே க்ளோஸ்ன்னு போட்டிருக்கும். ஓகேங்களா? அந்த க்ளோஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேணுன்றத ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுட்டு நம்ம என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்களா? இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்த்தேன். ஸோ இந்த ஜாரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நான் கவனிக்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடுது. ஓகேங்களா? இது வந்து நல்லா இப்படி இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிருந்தால் மட்டும் தான் மிஷினே ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் இதை இப்போ தான் கவனித்தேன். சரிங்களா? இந்த இதில் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆகிருக்கணும். இந்த லாக் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மிஷின் வந்து ஆன் ஆகும். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியும் சியும் அதாவது கேரட்டும் பீட்ரூட்டும் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்செர்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரப்பர் வந்து நீங்கள் இன்செர்ட் ஆகலைன்னா ஜூஸ் வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வழியாக தான் உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது அந்த வேஸ்டேஜ்லாம் வெளியே வரும். ஓகேங்களா? இந்த ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடைச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஓகே அடுத்தபடி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மிஷின் ஆன் பண்ண போகிறோம். இது வந்து ஃபார்வேர்டு. ஓகே இந்தமாதிரி ஸ்டக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் பண்ணணும். ஓகே ஜூஸ் வந்து கலெக்ட் ஆகுது. அடுத்தது போடுறேன். ஓகே இப்போ நம்ம ஜூஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே கேஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஒரு பாட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஜூஸர் எடுக்கலாம். இது வந்து ஓடி முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எப்படி வாஷ் பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையாலே வழித்து எடுத்துகிட்டு எங்கேயாவது கொட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம இந்த இடத்துலையும் வந்து வேஸ்ட்டு வெளியே வரும். அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இது வெளியே வரலன்னா இது இருக்காம பாருங்கள், இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம வெளியே எடுக்கணும். ஓகேங்களா? அதுமாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த ரப்பர் இருக்கும், இதை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ண இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டைரெக்டாக நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஓகே இது நல்லா சுத்தமாகிடுச்சு.
அடுத்தது ஜாரை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ஜார் முக்கியம். நான் ஏன் வாளி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அது மாதிரி போட்டிருக்கோம்ல, அதோட சக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்கடையில் போய் அடைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் லைட்டாக சும்மா இப்படி பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அவ்வளோதான், ஓகே ஆகிட்டான். அடுத்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பு. இங்கே பாருங்கள், நல்லா வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இருக்குங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான். அவ்வளோதான். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த ஜாருக்கு பார்த்திங்களா, இது உள்ள ஒரு ப்ரஷ் இருக்கும், ஓகேங்களா. இந்த ப்ரஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணும். இதை அப்படி உள்ளே வச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை லைட்டாக திறந்து விட்டுட்டு இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். இது பார்க்க ஃபன்னாக தான் இருக்கும். மேக்ஸிமம் உள்ளே எதுவுமே இருக்காது, வெளியில் மட்டும்தான் இது எல்லாமே இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள், பக்காவாக. இதில் பண்ணதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக ஒரு லைட்டாக ஒரு வாஷு. அடுத்தது ஜாரோட ஹெட்டு. ஓகே, அப்புறம் ஜாரோட பல்லு, அவன் தான் மெயின். இதை நீங்கள் லைட்டாக கழுவினாலே போதும், அவ்வளோதான். ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டுத்தையும் கழுவிட்டிங்கன்னா ஓவர். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாமே பக்காவாக கழுவி வச்சுட்டோம், ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான விஷயம், ஜூஸ் போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு முடிச்ச பிறகு இதை பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சிடணும். ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிச்சுட்டோன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும், சரிங்களா. இப்போ நம்ம இந்தமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஒரு 1 hour 2 hours அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே துட்நாற்றம் அடிக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்மெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பழம் வீணாக போச்சுன்னா ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா, அது ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் அதை பண்ணி முடிக்கிறீங்களா, ஜூஸ் குடிச்சு முடித்த பிறகு கையோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ வந்து தனித்தனியாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டோட பையிங் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன், விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.